Hello everyone, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒன்றோட உங்களையே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுற ரெசிபி மட்டன் குருமா தான். இந்த மட்டன் குருமா ரெசிப்பியை ஸ்ரீலங்காவில் கல்யாண வீட்டுகளில் முக்கியமாக சாப்பாடுகளில் அது மாதிரி ஃபங்க்ஷன்களில் மிச்சமே விசேஷமாக குக் பண்ணி இருப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ரெசிப்பியையும் நான் இன்றைக்கி செஞ்சேன். அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துச்சு. அந்த கல்யாண வீட்டுகள்லேயே செய்கிற மட்டன் குருமா மாதிரி அந்த ஒத்தன்டிக் டேஸ்ட் வந்து இந்த மட்டன் குருமாலையும் வந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த ரெசிப்பியை உங்களோட நான் ஷேர் பண்ணுவோம் அப்படின்ட்டு நினச்சேன். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இன்றைக்கி நான் இந்த மட்டன் குருமாவை செய்ய 1 கிலோ மாதிரி தான் மட்டன் எடுத்துக்கொண்டேன். இதுக்கு நான் கொஞ்சம் அந்த மட்டனோட சில்லறையும் எட் பண்ணினேன். போனோடு தான் இன்றைக்கி இந்த மட்டனை வந்து நான் குக் பண்ண போகிறேன். இந்த மட்டனுக்கு வந்து தேவையான மாதிரி மஞ்சத்தூளும் இதுக்கு எட் பண்ணணும். அதோடு இதுக்கு தேவையான மாதிரி சரக்குத்தூளும் நான் எட் பண்ணி கொண்டேன். நான் 1 கிலோ தான் இன்றைக்கி மட்டன் எடுத்ததால் அதுக்கு தேவையான மாதிரி தான் மசாலா தூளும் எட் பண்ணினேன். அதோட ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி பெருஞ்சீரகமும் சின்ன சீரகமும் கொஞ்சம் தட்டி நான் இதுக்கு எட் பண்ணினேன். மிச்சம் பவுடர் பண்ணி எட் பண்ணலை, லேசாக கொஞ்சம் தட்டின மாதிரி தான் எட் பண்ணினேன் இதுக்கு. அதோட மிளகுத்தூளும் எட் பண்ணினேன். பெப்பர் வந்து இதுக்கு வந்து ஒயிட் பெப்பர் தான் எட் பண்ணினேன். உங்கள்கிட்ட ஒயிட் பெப்பர் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, பிளாக் பெப்பர் இருந்தால் அதை எட் பண்ணிக்கோங்க. அதோட இந்த மட்டனுக்கு தேவையான உப்பையும் போட்டு இதை கொஞ்சம் நல்லா நான் ஒரு 10-15 நிமிஷம் மாதிரி மெரினேட் பண்ணி வச்சேன். அப்போ இந்த மட்டனுக்கு இந்த உப்பு புளி காரம் எல்லாம் பிடிச்சி அந்த மட்டன் வந்து குக்காகி வார நேரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மட்டனை நான் மெரினேட் பண்ணி வச்சேன். இந்த மட்டன் குருமா செய்கிறதுக்கு நான் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை கொச்சிக்காய், அதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் வந்து நல்லா நான் ஒரு பேஸ்ட் ஒன்று மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொண்டேன். இப்படி நாங்கள் பேஸ்ட் ஒன்று மாதிரி செஞ்சு நாங்கள் தாளிக்கிற நேரம் இந்த பேஸ்ட்டையும் கொட்டி தாளித்தா அந்த மட்டன் குருமா கறி வந்து நல்லா திக்காக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இப்படி பிளெண்ட் பண்ணி நான் எட் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்போ இதெல்லாம் வந்து ஒன்றுக்கு போட்டு நான் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொண்டேன். பாருங்கள், பிளெண்டாகி வந்ததுக்கு இப்படி தான் நீக்கும். நல்ல ஒரு பேஸ்ட் ஒன்று மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். நான் இன்றைக்கி இந்த மட்டனை வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் குக் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ ப்ரெஷர் குக்கரை அடுப்பில் வச்சு அடுப்பு ஆன் பண்ணினதுக்கு போகிறோம். இதுக்கு தேவையான மாதிரி நான் ஆயிலும் எட் பண்ணினேன். மட்டன்லேயும் நிறைய ஃபெட்டிக்கும். ஸோ அதனால் ஆயில் வந்து நான் குறைவாக தான் எட் பண்ணினேன். ஆயில் நல்லா சூடாவினத்துக்கு போகிறோம். எங்களுக்கு தேவையான மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் எட் பண்ணணும். நான் இன்றைக்கி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி தான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் போட்டு இந்த ஜிஞ்சர் கார்லிக்கிட்ட பச்சை வாசம் போக காட்டியும் கொஞ்சம் வதக்கி கொள்ளணும். அதோடய நான் இந்த ஆயிலே ஒரு 4-5 ரம்பையிலையும் போட்டுட்டு அதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் எட் பண்ணினேன். அப்போ நல்லா வாசமாக இருக்கும். இந்த எண்ணெயிலேயே அந்த ரம்பையும் கருவேப்பிலையும் வந்து பொரிஞ்சு வர நேரம் இப்போ ஜிஞ்சர் கார்லிக்கிட்ட பச்சை வாசம் நல்லா பேய்த்திருச்சு. இந்த டைமில் நான் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் இதில் அந்த எண்ணெயிலேயே போட்டு அதுலேயும் கொஞ்சம் பச்சை வாசம் போக காட்டியும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி கொள்ளணும். பொதுவாக மட்டன் குருமா செய்கிற நேரம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் பச்சையாக தான் வந்து சில பேர் நாங்கள் வந்து ஊற்றுற ஆயிலே வதக்கி கொள்ளுவாங்க. அப்படி போடாமல் இப்படி நான் காட்டுற மாதிரி அரைச்சி போட்டால் அந்த மட்டன் குருமா வந்து வேறு லெவல் டேஸ்ட்டில் நல்ல ஒரு வாசமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் அந்த உல்கரா மசாலாவெல்லாம் அரைச்சி இந்த மட்டன் குருமாக்கு எட் பண்ணி கொண்டேன். இப்போ வந்து நான் வந்து மெரினேட் பண்ணி வச்ச மட்டனையும் இதில் கொட்டி
நான் அந்த பிளெண்டட் கப்பில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதைத்தான் வந்து இந்த மட்டன் குருமா வேகிறதுக்கு அந்த தண்ணியை வந்து ஊற்றி எட் பண்ணினேன். இப்போ கொஞ்சமாக ஒரு மிக்ஸ் ஒன்று கொடுத்ததுக்கு போகிறோம். இதை மூடி ஒரு 3 விசில் வச்சா போதும். மட்டன் சுட்டி டக்குன்னு வெந்துடும். ஸோ அதனால் நான் 3 விசில்லையே இந்த மட்டன் கறியை வந்து குக் பண்ணினேன். இப்போ இந்த மட்டன் குருமாவுக்கு மெயினான ஒரு மசாலா தான் அரைச்சதுக்கு போகிறேன். மசாலாண்டு இதுக்கு செல்லையில் அதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து கேஷ்யூ நட்ஸ் எடுத்துக்கொள்ளணும். அதோட வந்து இதுக்கு நான் வந்து தேங்காய் துருவினது கொஞ்சம் எடுத்துக்கொண்டேன். எங்களுக்கு வந்து அந்த திக்னஸ் கொடுக்குறதே இதை வந்து நாங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணி போட்டால் தான் அந்த மட்டன் குருமாவுக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த பேஸ்ட்டை செஞ்சு அந்த மட்டன் குருமாவில் எட் பண்ண போகிறேன். அதோட கொஞ்சமாக வெள்ளை கசகசாவும் எட் பண்ணணும். பாருங்கள், அது இது 3ஐயும் போட்டு தான் கொஞ்சம் நல்லா சுடு தண்ணி ஊற்றி இதை நல்லா பேஸ்ட் மாதிரி நான் இன்றைக்கி இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொண்டேன். பாருங்கள், 3 விசில்லே மட்டன் நல்லா வெந்திருந்துச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா மேலுக்கு பிரிஞ்சு வந்துருந்துச்சு. இந்த டைமில் நான் ஒரு 3 கிழங்கையும் இதுக்கு வெட்டி எட் பண்ணி கொண்டேன். அன்றைக்கு நான் வந்து கீ ரைஸ் தான் ஆக்கினேன். ஸோ அதனால தான் இப்படி ஒரு மட்டன் குருமாவுக்கு வெஜிடபிள்ஸ் ஒன்றும் இருக்கல என்கிட்ட. அதனால் இந்த 3 பொட்டேட்டோவும் வெட்டி அதுக்கு எட் பண்ணினேன். இப்போ நான் அரைச்சி எடுத்த பேஸ்ட் தான் இது. பாருங்கள், நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சராக வரணும். இப்போ லாஸ்ட்டாக வந்து அந்த நான் அரைச்செடுத்த பேஸ்ட்டையும் இதுக்கு ஊற்றி அந்த கிழங்கோட ஒரு 5 நிமிஷம் மாதிரி இதை வந்து சிம்லேயே குக் பண்ணணும். அப்போ அந்த சூட்டுக்கே கிழங்கு வெந்துடும். இப்போ நான் தேங்காய் அரைச்சி போட்ட பேஸ்ட்டில் வெள்ளை கசகசாவும் எட் பண்ணினேன். பொதுவாக குருமா கறி செய்கிறேன்டா கட்டாயம் அந்த வெள்ளை கசகசா எட் பண்ணணும். அப்போ தான் அந்த குருமா கறி நல்லா திக்காக டேஸ்ட்டாக ஒரு வாசமாக வரும். இங்கேன்னா ஸ்ரீலங்காவில் அது வெள்ளை கசகசா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதே நேரம் வந்து விலையும் சரியான கூட. நான் வந்து இந்த வெள்ளை கசகசாவை ஒரு தடவை கொழும்புக்கு பெய்த நேரம் தான் வந்து எடுத்து வச்சுக்கொண்டேன். அதுதான் எனக்கு இன்னும் மீக்குது. லாஸ்ட்டாக இந்த கறியை வந்து ஆஃப் பண்ண கிட்டாவி நான் கொஞ்சமாக புதினா கீரையும் கொத்தமல்லி கீரையும் கட் பண்ணி எட் பண்ணி கொண்டேன். இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். அந்த மட்டன் குருமாக்குன்ற ஒரு தனி வாசம் வரதே லாஸ்ட்டாக இந்த கொத்தமல்லி கீரையும் புதினா கீரையும் எட் பண்ணினா தான். அவ்வளவு தான். இது ஒரு ஈஸியான மட்டன் குருமா ரெசிபி தான். டக்குன்னு எங்களுக்கு செஞ்சிரையிலும் நான் ஏண்டா வெங்காயம் தக்காளிக்காய் பச்சை கொச்சக்காவெல்லாம் அரைச்சி போட்டு சுட்டி பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எவ்வளோ யம்மியாக வந்திக்கேண்டு. பொதுவாக மட்டன்லேயோ பீஃப்லேயோ சிக்கன்லேயோ குருமா செய்கிற நேரம் முக்கியமாக அந்த குருமா கறிக்கு வந்து நான் சில்லி பவுடர் எட் பண்ணப்படாது. இந்த மட்டன் குருமா கறிக்கு நான் சில்லி பவுடர் எட் பண்ணலை. வெறும் மசாலாவில் தான் இந்த மட்டன் குருமா கறியை நான் குக் பண்ணி எடுத்தேன். உங்களுக்கும் இந்த மட்டன் குருமா கறியை ஒரு தடவை கட்டாயம் ட்ரை பண்ணேலும் மட்டன்லேயே இந்த குருமா கறியை ட்ரை பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பீஃப்லேயோ இல்லாட்டி சிக்கன்லேயோ இந்த குருமா கறியை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயம் அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். ஸ்ரீலங்காவில் கல்யாண வீட்டுகளில் செய்கிற அந்த குருமா கறியோட அந்த டேஸ்ட் அப்படியே இதே மாதிரி நீங்கள் குக் பண்ணினீங்கண்டா இந்த வீடியோ உங்களுக்கும் மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோ ஒன்றோட உங்களையே சந்திக்கும் வரை பாய் பாய்.